ஒரு ஊரையே டிராகன் தாக்கிட்டு இருக்கு. அந்த மக்களும் அந்த ஊர் தலைவரும் டிராகனை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஊர்லயே ரொம்ப கோழையா கதிரப்படக்கூடிய ஊர் தலைவரோட பையன் சண்டைக்கு போறான். டிராகன்லயே ரொம்ப ஆபத்தான மக்கள் யாரும் பார்க்காத ஒரு டிராகன் தான் நைட் ஃபியூரி. அதை அவன் குறி வச்சு தாக்கிடுறான். அந்த டிராகனை தாக்கினாலும் இன்னொரு டிராகன் வந்து அவனை அட்டாக் பண்ணுது. இவனால அந்த டிராகனை எதிர்த்து சண்டை போட முடியல. அவங்க அப்பா தான் வந்து காப்பாத்துறாரு. இந்த நேரத்துல இவங்க வளர்த்த ஆடுங்களெல்லாம் வந்த டிராகன்ஸ் தூக்கிட்டு போயிருது. இவன் இவங்க அப்பாட்ட நைட் ஃபியூரியை தாக்கிட்டேன்னு சொன்னாலும் அவர் அதை நம்பாம இவனை திட்டுறாரு. நீ வந்தாலே இப்படிதான், நீ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி திட்டி அவனை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. இந்த டிராகன்லாம் அழிக்கணும்னா அது இருக்கக்கூடிய கூட்ட அழிக்கணும் அப்படின்றத ஊர் மக்கள்கிட்ட சொல்லி கிளம்புறதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்றாரு. அந்த பையன் டிராகன் விழுந்த திசையை நோக்கி போறான். அங்க பார்த்தா ஒரு நைட் ஃபியூரி இருக்கு. அதை கொல்லலான்ட்டு போறான். ஆனா அதோட பாவமான கண்ணை பார்த்து கட்டை அறுத்து விட்டுறான். அது பறக்க முடியாம தள்ளாடிட்டே அங்கிருந்து போயிருது. ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் டிராகன் தங்கியிருக்க இடத்த நோக்கி போக அந்த ஊர்ல இருக்க பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒருத்தவர் டிராகன் அழிக்க ட்ரைனிங் கொடுக்குறாரு. அடுத்த நாள் அந்த பையன் டிராகன் போன இடத்துக்கு போறான். அந்த டிராகனால பறக்க முடியல, அது பசியோடு இருக்குது அப்படின்றதை தெரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் அதுக்கு சாப்பாடுக்கு மீன் கொண்டு போய் கொடுக்குறான். அந்த டிராகனும் பாதி மீன் அதை சாப்பிட்டுட்டு மீதியை இவனுக்கு கொடுக்குது.